Don't worry. Continue the same treatment. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா. நாங்க பக்கத்துலயே இருக்கோம். தம்பி இருக்கிற போது எங்களுக்கு என்னங்க கவலை? இந்த அந்நிய தேசத்துல நீங்களும் உங்க பிள்ளையும் தான் எங்களுக்கு துணையா இருக்கிறீங்க. வின்சன், அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். பார்க்கலாம்னா இன்னும் 24 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லையா? எங்க அப்பாவை ஏமாத்தவே முடியாது. அவர் எப்பவும் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ தூங்குறியா? அரசா எழுந்திரி. பூங்குயில் கன்றாவி. பூங்குயில ஆமா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறதுன்னு கேக்குறேன். அப்படியே நம்ம காதல வளரட்டும். வருமானத்தோட நிறுத்திக்குவோம். ஏன் பூங்குயில்? பின்ன என்ன, உனக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா? தூங்கி விழுகிறியா? ஐயா கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல காதல் ஒழுங்கா வளர்ந்து முடியட்டும். ஆரம்பத்துல என்னையா சொன்னேன்? என்ன சொன்ன? எனக்கு வளவளான்னு பேசுறது பிடிக்காது, உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன்னா உன்னை நம்பினா நான் எங்கது என்ன ஆகுறது? உங்களுக்கு நான் ஏமாத்த மாட்டேன். கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். காதலோட நிக்கிற சேவன் நான் இல்ல. நம்ம கல்யாணத்தை எவனுமே தடுக்க முடியாது. யார வராங்க? யாரோ வர்றாங்கன்னு சொன்னதுக்கே இப்படி ஓடுறீங்க. நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? யாரும் வரலையா? தம்பி, நிஜமாவே யாரோ வர்றாங்க. நீ மாத்திரம் ஓடலாமா? பின்ன என்ன, இப்படி பயப்படாம இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். தம்பி தம்பி, உங்க அண்ணனா? இவனா கருமம்? எங்க வந்த? நீங்க எங்க வந்தீங்க? நான் சும்மா வந்தேன். நானும் சும்மா தான் வந்தேன். அதோட பேசிட்டு போலான்னு அதை பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? தெரியலடா, யாரும் தெரியல. வாங்க ஜாரி போ. வீட்டுக்கு போனா அதான் சொன்னீங்க. ஐயா அவங்கள நல்லா கவனிச்சு இருக்காரு. நல்லா கவனிச்சுட்டான் போவேன். ஆமா, உன்னெல்லாம் சுட்டு தள்ளண்டா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொடுங்க அப்படி. சமயம் பூச்சி உன்னை விட்டு போகலையா? எந்த பாவி இதை சுத்தணும்? இந்த பாவி நீயா? நாக்காரா? ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது எல்லைப்புறத்தில் சக்தி வாய்ந்த ஈவு இருக்கமற்ற ஒரு எதிரி சமாதானத்தையோ சமாதான வழிகளையோ லட்சியம் செய்யாமல் மிரட்டி வந்து மிரட்டலை செயல்படுத்தவும் தொடங்கிவிட்டார். எனவே இந்த நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்கும் நாட்டின் சுதந்திரத்திற்கும் பயமுறுத்தலாக தோன்றியிருக்கும் பகைவனை பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் பெற்ற சுதந்திரத்தையும் பிரதேச உரிமைகளையும் கட்டி காப்பதற்கும் சுதந்திரத்திற்கு எதிராக கிளம்பியுள்ள இந்த பெரிய சரியனை ஒழிப்பதற்கும் அவசியமான நாம் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். நன்மை செய்த நமக்கு சீனா தீங்கிழைக்கிறது. இந்த புண்ணிய பூமியின் மீது படையெடுத்து ஆக்கிரமிக்கும் அளவுக்கு அவர்கள் துணிந்திருக்கிறார்கள். தன்மானம் உள்ள எந்த நாடும் இதை சகிக்கவே சகிக்காது என்றார் ஸ்ரீ நேரு. மேலும் பேசுகையில் நமது உள்ளம் இரும்பாக வேண்டும், நமது ராணுவ பலத்தை பெருக்க வேண்டும். வெற்றி அடையும் வரை போரை தொடர்ந்து நடத்துவோம். நீங்கள் எந்த மதம், எந்த கட்சி, எந்த கோஷ்டியை சேர்ந்தவராயும் சரி, நம்மீது திணிக்கப்பட்ட இந்த பெரும் போராட்டத்தை தடுக்க வீட்டுக்கு ஒரு வீரராக வந்து பங்கு கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். உங்களுக்கு எல்லா நலமும் வளர்வதாக. ஜெயஹிந்த். முதல்ல வேலைக்கு வந்த உத்தரவை கிழிச்சு போட்டீங்க. தாத்தா, நான் இந்த வேலைக்கு போக போறது. நான் செய்ய வேண்டிய வேலையும் போக வேண்டிய இடமும் வேற இருக்கு. என்னப்பா சொல்ற? நடுநிலைமை கொள்கையை கடைபிடிக்கிற நம்ம நாட்டு மேல அநியாயமா படையெடுத்திருக்கிறான் சீனாக்காரன். நம்ம தலைவர் நேரு பேசுறதை கேட்டீங்கல்ல? ஆமா. நாட்டின் எல்லையை பாதுகாக்க வீட்டுக்கு ஒரு வீரன் தேவைன்னு அவர் அழைப்பு விட்டது நியாயம் தானே? தாத்தா, நான் ராணுவத்துல சேர்றதா முடிவு பண்ணிட்டேன். நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பேசுறா. நாட்டை காக்குறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தாண்டா. நாடே இல்லைன்னா வீடு எது தாத்தா? குமார், ஏன் தாத்தா நான் மிலிட்டரியில சேர்றேன்னு பயப்படுறீங்களா? என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேட்கிற? உங்க அப்பா எனக்கு ஒரே மகன். போன சுதந்திர போராட்டத்துக்கு அவனை நான் அனுப்பிச்சேன். சொந்தக்காரங்களெல்லாம் தடுத்தாங்க. யாரையும் லட்சியம் பண்ணாம போனான்னு நான் தான் அனுப்பிச்சேன். அதன் பலன் என்ன ஆச்சு?
அவன் குணத்தை கூட நான் கண்ணுல பார்க்க முடியாத அந்த இயக்கத்தில் உன் அம்மாவும் போயிட்டான். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உன்னை வளர்க்கப்பட்ட பாடி எங்களுக்கு தாண்டா தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். நான் தர்ம யுத்தம் செய்ய போறேன். நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரவனை தடுத்து நிறுத்த உதவி செய்ய போறேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு கெடுதல் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டா குமார், என் அப்பாவுடைய முடிவே எனக்கு வந்தா குமார், எனக்கு கிடைக்கிற புகழை விட உங்களுக்கு தான் தாத்தா அதிக புகழ் கிடைக்கும். தன் ஒரே மகனையும் பேரனையும் நாட்டுக்காக தியாகம் செய்த தியாகி அப்படின்னு உங்களை இந்தியாவே வாழ்த்து. இப்ப என்ன நடந்துருச்சு? ஆம்பளையா இருந்துகிட்டு இப்படி கண்ணீரை வடிக்கிறீங்களே, உங்கள் ஆட்டமா? எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம நாட்டுக்கு வந்த ஆபத்தை யார்தான் தடுக்கிறது? அவன் நல்ல கருத்துக்கு தானே போறான், போயிட்டு வரட்டுமே. குமார், வேல்முருகன் அணையா சொல்றேன், நீ வெற்றியோடு திரும்பி வரணும். என் கையால உனக்கு வீர திலகமிட்டு உன்னை வரவேற்கணும். பாட்டி குமார், புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ. போர் போர் புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ. போர் போர் பரத நாட்டு திருமகனே வா, பச்சை ரத்த திலகமிட்டு வா, பொருது வெண்கணத்தை நோக்கி வா, பொன்னளந்த மண்ணளக்க வா. வா 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 புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ. போர் போர் மக்களுக்கு புத்தி சொல்லி வா, மனைவி கண்ணில் முத்தமிட்டு வா, பெற்றவர்க்கு தாழ்வணங்கி வா, பேரெடுக்க போர் முடிக்க வா. வா 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 புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ. போர் போர் மறுபடிக்கும் வீழ்வதில்லை வா, மரணமேனும் பெறுவதென்று வா, பருவ நெஞ்சை முன்னிமிர்த்து வா, பகைவனுக்கும் ஓர் உயிர்தான் வா. வா 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 புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ. போர் போர் குட் மார்னிங் கர்னல் சாப். மேஜர் குமார், நீங்கள் சிலபாசை பாதுகாத்தது போல் இந்த நேபா பகுதியை காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறேன். I will try my best, sir. Nice to see you, gentlemen. I'm Major Kumar. கேப்டன் ராஜரத். Glad to meet you. Lieutenant Abdul Wahab. Hello. பண்ணாண்ட Be seated, gentlemen. இந்த அணியின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரத்தின் சுகத்தை உணர்ந்ததும் தைரியம் நிறைந்ததுமான இளம் உள்ளங்கள் எனக்கு துணை இருப்பதால் நான் ஏற்றுக்கொண்ட பணியை வெற்றிகரமாக முடிப்பேன். இந்த பணிக்கு எங்கள் உயிரையே கொடுப்போம். வெற்றி கிடைக்கும் வரை விடாது போரிடுவோம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். 20 வருஷமா ஒரே குடும்பம் மாதிரி இருந்தோம். சீனா அந்நிய தேசம்னு நீங்களும் நினைச்சதில்லை,
இந்தியா வேறு நாடுன்னு நாங்களும் நினைச்சதில்லை. இப்போ இரு நாடுகள் உறவு மோசமாயிடுச்சு. என்ன செய்யறது? உங்க பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் செய்து வரவு செலவு சரிபார்த்தாச்சு. எக்ஸ்சேஞ்சுக்காக அப்ளை பண்ணிட்டேன். மின்சென்னும் கமலாவும் குழந்தையிலிருந்தே ஒன்னா பழகினவங்க. நாங்க இந்தியாவுக்கு திரும்புறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. குட் மார்னிங் மிஸ்டர் லின்னிட். குட் மார்னிங். ஓ, செக்யூரிட்டி ஆபீசர். யா, கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ, ராஜமங்கலத்தில் நீங்க தான் அம்மா? ஆமா. உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் ஆரம்பமாகிவிட்டது உங்களுக்கு தெரியும். அதனால சீனாவில் இருக்கிற இந்தியர் சம்பந்தமா சீன சர்க்கார் முடிவு செஞ்சிருக்கு. நீங்க உடனடியாக இந்தியாவுக்கு போறதா இருந்தா ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். நீங்க இங்கேயே இருக்கிறதா இருந்தா அவசியம் காவல்ல இருந்தாகணும். நீங்க போறதா இருந்தா இந்த பாரத்துல கையெழுத்து போடும். இந்த கமலா, கையெழுத்து போடல? இல்லம்மா. பின்ன உனக்கு எப்படி அனுமதி கிடைக்கும்? அனுமதியா? எதுக்கு? நம்ம நாட்டுக்கு போறதுக்கு தான். நம்ம நாடு? எது நம்ம நாடு? 20 வருஷங்களாக எங்கே நான் குடியிருந்தேனோ அதுதான் எனது நாடு. சின்னஞ்சிறு வயதிலே எந்த பூமியிலே நான் ஆடி தவழ்ந்தேனோ அதுதான் எனது நாடு. கமலா, நான் பிறந்த இடம்தான் எனக்கு தாய் நாடு. பீக்கிங் நகரத்து மருத்துவ விடுதியில் தான் நீ என்னை பெற்றெடுத்தாய். சீன நாட்டு உணவிலே தான் நீ என் தேகத்தை வளர்த்தாய். இடையிலே சில ஆண்டுகள் இந்தியாவுக்கு சென்றேன், விருந்தாளியாக, வேறு தேசத்துக்காரியாக. கமலா, பிறந்த இடத்திலேயே நான் வாழ்வேன், இந்த பீக்கிங் நகரத்திலேயே நான் மடிவேன். அடி பாவி, என்னடி உன் நெஞ்செழுத்தும்? எண்ணி கூட பார்க்க முடியாத முடிவை எவ்வளவு சீக்கிரத்தில் செய்து விட்டாய். இன்ற தாயையும் சொந்த நாட்டையும் முற்று மறக்கவானி கற்றுக்கொண்டு விட்டாய். பெற்ற மனம் துடியாய் துடிக்கிறது. குற்றவாளிகளுக்கு மன்னிப்புண்டு, துரோகிகளுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் துரோகி அல்ல, பிறந்த நாட்டுக்காகவே வாழ்நாளை கழிக்கப் போகும் தியாகி. வெக்கம் கெட்டவளை, காடு மலை கடல் கடந்து தூர தேசம் போனாலும் சொந்த நாட்டை எண்ணியே இயங்கும்படி நமது தூய உள்ளம். அந்த நாட்டு பெண்ணாணி, பண்பாட்டுக்கு பேர் போன பாரதத்தின் மகளாணி. பயங்கரமான விளையாட்டை தொடங்க நினைக்கிறாயே படுவாள். ஆம், பயங்கரமாகத்தான் விளையாடப் போகிறேன். எனது உயிரை பணயம் வைத்து விளையாடப் போகிறேன். வேறு எந்த பெண்ணும் செய்ய முடியாத காரியத்தை தான் நான் செய்ய போகிறேன். சீனத்துக்காக வாழப் போகிறேன். சீன நாட்டு சேனையிலே சேரப் போகிறேன். இமயத்து உச்சியிலே ஏறி வரப்போகிறேன். என்னை இவள் நெஞ்சம் என்று காட்டத்தான் போகிறேன். நீ என் வயிற்றில் பிறந்த பாவத்தை தென்னாட்டு கோவில்களில் பூஜை செய்து தீர்த்துக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே என் கணவர் இறந்து விட்டார். இப்போது என் மகளும் இறந்து விட்டார்.